முகவுரை ப்ரீஆம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து முகவுரை வைக்கலாம் சொல்லிட்டு பரிந்துரைத்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். இது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்ட முறை. அமெரிக்காவில் கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரீஆம்பிள் முறை இருக்குது. அந்த ப்ரீஆம்பிளை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் வரைக்கும் இதை வைக்கலாம் சொல்லிட்டு நேரு தான் ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் பரிந்துரைத்த நாள் வந்து 1946 டிசம்பர் 13. அரசியல் அமைப்பு புத்தகத்தை எழுதுவதற்கு அமைக்கப்பட்ட சபை தான் அரசியல் நிர்ணய சபை. அரசியல் நிர்ணய சபை வந்து அந்த ப்ரீஆம்பிளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து 1947 ஜனவரி 22. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து ப்ரீஆம்பிளை வந்து வைக்கலாம் சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து அது வந்து 1949 நவம்பர் 26. இந்த ப்ரீஆம்பிள் முகவுரை முன்னுரை ப்ரீஆம்பிள் வந்து இந்திய மக்களாகிய நாம் என்று ஸ்டார்ட் ஆகும். அதில் ஸ்டார்டிங்கில் வந்து இறையாண்மை மக்களாட்சி குடியரசு என்று ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணாங்க நிறையா ஒரு சில வார்த்தைகள். ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரீஆம்பிளை வந்து நிறையா வேர்டை சேர்த்துக்கலாம் இல்லை திருத்தம் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட்டு வந்து கொடுக்கல சொல்லிட்டு கோர்ட்டு வந்து அனுமதி கொடுக்கல. அதுக்காக 3 கேஸ் நடக்கும். முகவரி வந்து மாற்றலாம் இல்லை திருத்திக்கலாம் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு 3 கேஸ் வந்து நடக்கும். அப்புறம் வந்து ஒரு பெருபாரி யூனியன் வழக்கு